இங்கு காவல்துறை பணியாற்ற வந்து பாட்டு பாடுற உங்களுக்கு மட்டும் காசு 50 100 200 300. இங்கே தாளம் வாசிக்கும் அன்பண்ணன் குழுச்சாமி அவர்களுக்கு சிரமம் கிராமத்தை சேர்ந்த அண்ணன் வீரசாமி அவர்கள் 50 ரூபாய் அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்தினார்கள். அடுத்து நம்மளே பாடுறோம். சிரமப்பட்டு ஒரு 50 ரூபாய் கொடுத்துருக்கீங்க. அது சிரமப்படுறாள் கொடுத்தாலும் பரவாயில்ல, சும்மா தூங்கிக்கிட்டு தாளம் போடுறவங்களுக்குமா நன்றி சொல்லியா. எனக்கு அன்பளிப்படைத்த ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இந்த 4 டீமும் பொண்ணு வாக்குறதுக்கு அலையுதுன்னு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு கல்யாணம் முடியல, உனக்கு கல்யாணம் முடியல, எனக்கு பொண்ணு கிடைக்கல, உனக்கு பொண்ணு கிடைக்கல. இங்க வாங்க, ஊர் உலகத்துல இங்க வாங்க மச்சான். அழகு இவ்வளவு அழகு, ஆனா சித்தால இருக்கு, தொழிலுக்கு நறுக்கிருக்குன்னு இருக்கேன். இப்படித்தாயா நினைச்சு ஒரு கொத்தனார் பார்த்து காதலிச்சேன். கொத்தனார் பார்த்து காதலிச்சு அவர் தான் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாரு மட்டக்கம்பு. தைக்கல, அது என்னதான் தைக்கிறேன், கோகனட் ஆயில். பின்னாடி திரும்பல முன்னாடி திரும்பல வச்சுட்டு பழஞ்சுக்கிட்டு உள்ள வச்சிருவா. இதுக்கெல்லாம் போட மாட்டாங்க. பஞ்சு பந்து முண்டை ஏதாவது வச்சோம்னா 2 கிராம் தான் வரும். இன்னும் கட்டி கொடுக்க உடனே கவனிச்சுக்கிறவா. கிழக்கு போயில கவனிச்சு என்னத்தை செய்யறது. ஆடி வந்தா 13 கரண்ட் அடிச்சாலே உனக்கு ஒண்ணும் தராது. அப்ப ஆடாம வந்தா எத்தனை வயசு? ஊர் உலகத்துல காதல் பண்றாச்சுல நானும் ஒரு காதல் பண்ணேன். குழு அவன் முத ஒரு கொத்தனார் பார்த்து காதலிச்சேன். உயிரோட இருக்கானவே அவன் செத்து போனேன். இத்தத்துக்கு மட்டக்கம் போட வருவாரு, நல்லா வச்சுக்கிட்டு பூசுவாரு. அது தானலையா சந்து வந்தையில அடைச்சிக்கிட்டு பூசுவாரு சொல்லி அந்த மனுஷனை பார்த்து காதலிக்க முதலாத்து இன்னைக்கு நைட்டு 12 மணி இருக்கேன். நான் பாலோட போக அந்த மனுஷன் பழத்தோட வரக்கூடாதா? அங்க இருந்து நைட்டு 12 மணிக்கு வேற சிமெண்ட் சட்டி நம்பர் சிமெண்ட்டை குழப்பிக்கிட்டு கலவை கரண்டியோட வரேன். ஏன்னா தட்டு வச்சிருப்பேன், ஓட்டையை பூரா அடைச்ச ஊத்துனாரா இருப்பான். இவன் அந்த ஓட்டையை அடைச்சானா அவனுக்கு சம்பளம். நம்ம முதலாத்தி அன்னைக்கு நம்ம கீ ஓட்டையை அடைச்சாலும் நம்ம வீங்கிட்டு செத்து போவோம், வயிறு வீங்கி. இந்த காதெல்லாம் வேணும் சொல்லிவிட்டு நேரம் மைக் செட்டுக்கார பார்த்து காதலிச்சு. அப்புறம் அவர் நல்லா மேல இங்கே வச்சுக்கிட்டு சொருகுவாரு, நல்லா வச்சுக்கிட்டு ஏத்துவாரு இறக்குவாரு. ஆமா, வாலி முட்டு பூனை காட்டி போடுவாரு. நீ போய் மாட்டிடாத, வேற இடத்துல கேட்டுப்பாரு பூரா மதியமே இப்படி சொல்லி வாயால தவளத்தின் வாயால கட்ட மாதிரி தானே கட்டிக்கிட்டு இருக்க. அவரை பார்த்து காதலிக்க முதராத்திரி அன்னைக்கு மனுஷன் அங்கிருந்து வாரேன். வந்தவன் நைட்டு 12 மணிக்கு அவன் முதராத்திரி வேலையை பார்ப்பான. அவன் பாட்டில் வீட்டை சுற்றிக்கிட்டு குழாயை கட்டி வச்சுக்கிட்டு அந்நேரத்தில் ஆம்பளி பேரை போட்டு வச்சுட்டு அவன் பழக்க தோசை அவனுக்கு உடனே இருக்க. சரியாக முதலியவர்களுக்கு நேரமாய் கொண்டிருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய கிராம பொதுமக்கள் நேர்மைகளை முதராத்திரி வந்து கண்டுகளிக்க வருமாறு உங்களை வருக வருகிற வரவேற்கப்படுகிறதான சொன்னார். வீட்டுக்கு வெளியே பூரா கிளட்டு போயெல்லாம் உட்காந்துருக்கேன். 60 வயசுல ஒவ்வொருத்தன் கையிலையும் சோசை கல்லி தண்டி செல்லு வீடியோ எடுக்கிறதுக்கு ஓசியில் படம் பார்க்கறதுக்கு. இந்த கதெல்லாம் வேணாம்னு சொல்லிவிட்டு நேற்று ஒரு பாண்டியல் விசேஷத்துக்கு போயிருந்தேன் மாமா. ஆமாம், பாண்டியல் விசேஷத்துக்கு போனால் கிடா வெட்டு காது ஊத்து. விசேஷத்துக்கு போன நேரமோ என்னமோ சொல்லியே தெரியல. நான் கடைசி பத்தில போய் சிக்கிட்டேன். இந்த குடல் உந்தானி எடுத்து வச்சுக்கிட்டாங்க. திங்க தெரியாமல் திண்டு விட்டு மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் நைட்டு ஒரு 1 மணி இருக்கு. இந்த கண்டக்டர் போடி முண்டை வெளியே அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டேன். அந்நேரம் பார்த்து கமுதிக்கு பஸ்ஸு கிடைக்கல. கமுதிக்கு பஸ்ஸு கிடைக்கல. ஒரு முந்தானை வச்சு ஒரு ஓரமாக தூக்கணும்னு சொல்லி விரிச்சு தூங்கலாம்னு போகிறேன். அங்கே ஒரு கூத்த கேளுங்க மச்சான். மாமா, அங்கே ஒரு கூத்த கேளுங்க. சொல்லுங்க. விரிச்சு தூங்கலாம் தானே போனேன். எதை விரிச்சு? முந்தானை விரிச்சுட்டேன். ஏன்னா அந்நேரம் கமுதிக்கு பஸ் கிடையாது. அவனு முந்தானை விரிச்சு தூங்கலாம்னு போகிறேன். அப்போ பாருங்க, ஆண்டவன் உனக்கு ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டேன். இந்த மண்டைக்கறி இந்த குடலுக்கறி உள்ள உணவு வயிற்றுல வேலையை கட்டிடுச்சு. மடன்னு வயிற்ற கலக்கணும்னு எங்கிட்டா போற தெரியாம முட்டி திணறி பாத்ரூம் தட்டி பார்க்குறேன். பாத்ரூம் திண்டுக்கல் போட்டு கிடக்கு. அந்நேரத்தில் 1 மணிக்கு எனக்கு பாத்ரூம் திறந்து வச்சிருப்பேன். சுற்றி முற்றி பார்த்துட்டு ஒரு வேப்ப மரத்து தூர் கிடந்துச்சு. அந்த தூரில் போய் ஏன் தூரம் இறக்கி வச்சு கழிஞ்சா மறையாத்து தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு. பரட்டுன்னு போனாலும் பரவாயில்ல. குண்டியில் தண்ணி இல்லை. குண்டியில் தண்ணியிலே என்னடா சோதனை சொல்லிவிட்டு இந்த மரப்பட்டையை பிடிச்சி தேய்ச்சிடும் சொல்லி மரப்பட்டையை பிடிச்சி இப்படி நான் தானே தேய்ச்சேன். கொடுமையை கேளுங்க. 2 குண்டியாக இருந்தது 4 குண்டியாக போச்சு.
என்னத்த சொல்ல 4 குண்டியா போனது பரவாயில்ல, ரத்தம் சொல்லு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த மரப்பட்டையில் வேலை கிடையாது, எவனா பேடை வச்சிருக்கிற பாருக்கு, நம்ம இருந்தா பத்தாது. அதுக்காண்டி பிள்ளை விட்டுருமா? ஓடியாத்தே ஓடியாத்தா தாத்தா ஓடியாத்தா. அடியே அடி சின்ன புள்ள, எனக்கு பந்து இருக்குது நெஞ்சுக்குள்ள. ஆமா, சாவி குடிக்குது கவட்டு பிள்ளையா, நல்லா இருக்கு கொடுமை. ஓடியாத்தா அலமையில ஆண்டவனுக்கு ஒரு வஞ்சகத்தை பாரு. எப்படி ஒரு அழகு உனக்கு எப்படி இப்படி ரோட போட்டு வேகத்தடக்கத்துல குண்டு மூலியமா படைச்சு வச்சிருக்கேன். கண்ணு வைக்காதடி. எனக்கு தான் படைச்சு வச்சிருக்கான் பாரு. அப்படியே மொழுக்குன்னு படைச்சு அதுல 5-6 மசிரையும் கொடுத்து அதுல உள்ள ஒரு பந்த வேற தூக்கி போட்டு விட்டேன். அடி நீயா பொம்பளை தானே? அப்ப நான் பொம்பளை அச்சம் மட நான பைப்பு எல்லாம் உனக்கு இருக்கா? இருக்கலம்மா, நல்லா பாத்துக்க. இதான் அச்சம், சரி. இது வந்து மடம். 2 மடம் இருக்கா? சரி. இது வந்து நாணம், சரி. இதுதான் பைப்பு. டேய், நான் சொன்னது அச்சம் மடம் நான பைன பெண்கள் அச்சம் பண்ணனா கொஞ்ச நாச்சு கூத்து சுபாவம் இருக்கணும். கூச்ச சாவம் இருக்கத்தாம செய்யுது. எங்க இருக்கு உடைய பார்த்தா அடங்கா இருந்தா தெரிஞ்சு. அடங்கப்படா இருக்குதா? அடங்கா பிளான் பொம்பளைய வருஷமா பூலாந்தேவி மீன் என் ஊரு தூத்துக்குடி, நான் தாரே சத்துக்குடி ஊத்தி கொடி மாமா. நீ சுத்த நீ கூலிச்சாமி சூத்த கடி நீ மா. இந்த 2 கண்ணம் சந்தன கிண்ணம், உள்ள இருக்கு வெஞ்சன கிண்ணம், உனக்கு கீழே இருக்கு ஊறுகா கிண்ணம். அத தொட்டு நக்கிட்டு போ நீ. உப்பு கைக்க வேணாம், நல்லா பிடிக்காது. பூவே பூச்சூடவா, இந்த நெஞ்சில் பால் பீச்சவா. விடிய விடிய பீச்சினால் ரத்தம் தான் வர, பால் வராது. குத்தால குயிலே உட்காந்து பேலலாமா, இருக்கஞ்செடி யாரோ இறுக்கி போட்டு செய்ய மாமா. உருகும் நெய்ய போல உருகி தவிச்சேனே ஆமா. இருக்கஞ்செடி தான் பிடிக்கும். என் ஜன்னல் நிலவுக்கு என்ன ஆச்சு? உன் கண்ணு பட்டு ரொம்ப நாளாச்சு. அப்படியா இருக்கு. சரி இருக்கணும். நீங்க என்ன கிழமை? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நம்ம எங்க போகணும்? காட்டுக்கு போனோம். கண்ணு கருத்துமா காட்டுக்கு. அப்பா மட்டும் வந்தாரா? அப்பா என்கிட்ட வந்தா உனக்கு சின்னம்மா வேணும். ஏய், அப்பா உன்கிட்ட வந்து விஷயத்த சொன்னாரான்னு கேட்டேன். சொன்னாருமா. என்ன சொன்னாரு? கண்ணு கருத்துமா காட்டு காவலுக்கு போய் சொல்லியிருக்காரு. சரி, அப்ப நைட்டு பசிக்குன்னு கேட்டாராம்ல. ஆமா, நீங்க எதை கொடுத்த? நான் பால் கொடுத்தேன். பாலையா கொடுத்த? வீட்டுல உள்ள மாட்டுல உள்ள பாலை கறந்து பாலை காய்ச்சி கொடுத்தேன். அப்படி பால் கொடுத்துருக்க. ஆமா. இருந்தாலும் அப்பா சொல்லி தட்டலாமா? கட்டக்கூடாது. அந்த விஷயத்த என்ன பண்ணணும்? அம்மாட்ட வள்ளியம்மாட கூப்பிட்டு ஆமா. இன்னைக்கு நம்ம வெள்ளிக்கிழமை காட்டுக்கு போறோம், கண்ணு ரொம்ப காவல் போகணும்னு சொல்லி அம்மாட்ட சொல்லணும். ஆமாமா. சரி, அம்மா சொல்லி அம்மா கூப்பிடவா? கூப்பிடவா? ஆமா. சரி, இதான் என்ன சொல்லிட்டேமா? அம்மா வரதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் சின்ன பிள்ளை. சின்ன புள்ள. ஆமா, உனக்கு கல்யாணம் முடியாது, எனக்கு கல்யாணம் முடியும். எனக்கு கல்யாணம் வேணுமா? கல்யாணம் வேணாமா? ஆக ஏன்? அவங்க முகூர்த்த காலம் உண்டுன்னு சொல்லிட்டு வீட்டுல உண்டிடுவாங்க. சரி. நைட்டு 12 மணிக்கு மேல அவன் முகூர்த்த காலம் அவன் காலம் உண்டுறதுக்கு துடியா துடிப்பேன். அதுவும் தண்ணியை போட்டுட்டு மடக்கு குத்துவாங்க, நம்ம தாக்க முடியாது. ஏன் நீ ஆம்பளை பத்தி ரொம்ப மோசமா பேசுற? இல்லம்மா, வேணாம்மா, ஆம்பளையால எனக்கு பிடிக்காது. அப்பெல்லாம் சொல்லாத. ஆம்பளை எல்லா ஆம்பளையும் அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆம்பளை நல்லவங்க தான் இருப்பாங்க. ஆனா என்ன சொல்லுங்க, உனக்கு முதல் ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு 2வது எனக்கு ஒரு கல்யாணம். முதல்ல உனக்கு கல்யாணத்தை முடிச்சிருவான். ஆமா, எனக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சிருவான். கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டியா? என்னது வந்துட்டேம்மா? வந்துட்டியா? வந்த உடனே தூக்கி தண்டில போட்டாங்க. வந்த உடனே நம்ம போட்டாங்க தண்டில உலக்க எப்படிங்க? ஏன் உலக்க எப்படிறாங்க? இந்த உலக்கையை நீ தாண்டுற நேரம் பூரா நினைச்சுக்கிறணுமா? என்ன நினைச்சுக்கணும்? தண்டி கம்புகளையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியது இருக்கு. உலக்கையை பெரிய பெரிய உலக்கையெல்லாம் நீ பார்க்க வேண்டியது வரும். நினைச்சுக்கிறணுமா? அதனால நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு நல்லா உலக்கைய பார்த்துட்டு நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்ல, நீங்க பார்த்த உலக்கையோட கம்மியாத்தான் பார்த்துருப்பேன் நான். இருக்கட்டும். இந்த இடத்தில் அழகாக காணொளி போல காட்சி அளித்து அம்மா கூப்பிடுவோமா?